ஒரு சில நேரத்துல நம்ம சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணம் ஆகலைன்னா வயிறு டைட் ஆயிடும், கேஸ் ட்ரபிள் அதிகமாயிட்டு நமக்கு நெஞ்சு வலி போன்ற உணர்வு இருக்கும். சமயத்துல முதுகுலயும் அந்த வலி பரவும். இது இதயம் ரிலேட்டடான வலியான்றது கூட டவுட் வரும். மூச்சு விடுறது கூட சிரமமா இருக்கும். அப்படி ஹெவியா கேஸ் ட்ரபிள் இருக்கும்போது, செஸ்ட் டைட்னஸ் இருக்கும்போது நம்ம சோம்பை மருந்தா பயன்படுத்தலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பை எடுத்து நம்ம லேசா வறுத்துட்டு அதோட நீர் விட்டு கொதிக்க வச்சிடணும். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அந்த நீரை நம்ம வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பெயின் கம்மியாகும். ஏப்பத்தை தூண்டக்கூடிய மருந்தாகும். கேஸ் வெளியில நல்லா ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் செஸ்ட் டைட்னஸ் குறைஞ்சு அந்த வலியும் குறைஞ்சிடும். சோம்பை நம்ம எந்த நேரத்துல வேணா மருந்தா பயன்படுத்தலாம். மத்தியான நேரத்திலயும் எடுத்துக்கலாம். அதே போல நள்ளிரவுல நமக்கு வலி வந்தாலும் எண்ணெய் சாப்பிட்டோ அல்லது கஷாயமாவோ வச்சு குடிக்கும் போது இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சில நேரத்துல நம்ம சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணம் ஆகலைன்னா வயிறு டைட் ஆயிடும், கேஸ் ட்ரபிள் அதிகமாயிட்டு நமக்கு நெஞ்சு வலி போன்ற உணர்வு இருக்கும். சமயத்துல முதுகுலயும் அந்த வலி பரவும். இது இதயம் ரிலேட்டடான வலியான்றது கூட டவுட் வரும். மூச்சு விடுறது கூட சிரமமா இருக்கும். அப்படி ஹெவியா கேஸ் ட்ரபிள் இருக்கும்போது, செஸ்ட் டைட்னஸ் இருக்கும்போது நம்ம சோம்பை மருந்தா பயன்படுத்தலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பை எடுத்து நம்ம லேசா வறுத்துட்டு அதோட நீர் விட்டு கொதிக்க வச்சிடணும். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அந்த நீரை நம்ம வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பெயின் கம்மியாகும். ஏப்பத்தை தூண்டக்கூடிய மருந்தாகும். கேஸ் வெளியில நல்லா ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் செஸ்ட் டைட்னஸ் குறைஞ்சு அந்த வலியும் குறைஞ்சிடும். சோம்பை நம்ம எந்த நேரத்துல வேணா மருந்தா பயன்படுத்தலாம். மத்தியான நேரத்திலயும் எடுத்துக்கலாம். அதே போல நள்ளிரவுல நமக்கு வலி வந்தாலும் எண்ணெய் சாப்பிட்டோ அல்லது கஷாயமாவோ வச்சு குடிக்கும் போது இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும்.